3, 2, 1. ஆரம்பிக்கலாங்களா? துப்பாக்கி மற்றும் போட்டாவை தான் காதலித்தான், என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான். தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான். நம்ம சென்னையில அதிகமா விபத்து நடக்கிறதுக்கு காரணமே டிராபிக் ரூல்ஸை பிரேக் பண்றதுனால தான். இதனால உங்க உயிருக்கு மட்டும் ஆபத்தில்லை, உங்க குடும்ப நிலைமையே மோசமான நிலைமைக்கு மாறிவிடும். எதனால விபத்து நடக்குதுன்றத நீங்களே பாருங்க. விபத்து 1. ஹலோ சொல்லுங்கள் சார். இப்போ வந்து தான் சார் இருக்கேன். ஒரு ½ hour வந்துடும் சார். வந்தோடனே கண்டிப்பாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம் சார். வந்துட்டேன் கிட்ட வந்தேன் சார். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க நின்று பேசாம வாகனத்தை ஓட்டிக்கொண்டே பேசுறதுனால உங்க உயிருக்கே ஆபத்தாகிவிடும். சாலையில் வேண்டாம் கைபேசி, குடும்பம் காத்திருக்கும் நீ யோசி. விபத்து 2. டி நகர் டாஸ்மார்க்கில் ஒரு ஆஃப் ஒன்று அச்சு முச்சேன். ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணா, ஒரு ஃபுல் ஒன்று இருக்கு சொன்னான். சர்புர்னு பைக்கை ஏற்றேன், டிராஃபிக் போலீஸை தட்டி விட்டேன். பாத்தீங்களா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது நல்லா தான் இருக்கும், ஆனா உங்களுக்கு விபத்து நடந்த பிறகுதான் உங்க குடும்பமே பார்க்க பாவமா இருக்கும். தயவு செய்து யாரும் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டி உங்கள் குடும்பத்தை இழந்து விடாதீர்கள். விபத்து 3. டேய் மச்சி, இன்னைக்கு 180ல பறகுறோம், ரீல்ஸ் வீடியோவை தெரிக்க விடுறோம். வா மச்சான், நம்ம தான் சென்னையில் வாழு. என் மச்சான் தான் வண்டி ஓட்டுறதுல அந்த மாதிரி ஆளு. தம்பி ஓவர் ஸ்பீடாக போகாதீங்கப்பா, அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும். யோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போயா. தம்பிங்களா, உங்களை மாதிரி தானே நானும் வண்டி ஓட்டுன்னு இருந்தேன். அதுக்கு கிடைச்ச பரிசை பார்க்குறீங்களா? என்ன மாதிரி நிலைமைக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான் வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்கன்னு தடுத்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தாவது திருந்துங்கப்பா. சாலையில் கூட்டாதே வேகத்தை, இழந்து விடாதே உடல் பாகத்தை. ஏமா, தலைக்கவசம் உயிர்கவசமா? மது அருந்திட்டு வாகனம் ஓட்டாதீங்கப்பா. அதிவேக பயணம் ஆபத்தில் தான்ப்பா முடியும். Please follow the traffic rules.